மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதன்படி இன்று 7ஆம் தேதி கல்வி அமைச்சராகவும் செயல்படும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்வைக்கப்படவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று கையொப்பமிட்டார். கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் தன்னிச்சையான மற்றும் புரிந்து கொள்ள முடியாத நடத்தை மற்றும் தரம் 6 கல்வி முறை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை ஆகியவற்றின் அடிப்படையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை முன்மொழியப்பட்டது. பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்திலும் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த கருணா திலக இந்த முன்மொழிவுக்கு மற்ற எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று முதல் தீர்மானத்திற்கான கையொப்பங்களை சேகரித்து இந்த வாரத்திற்குள் நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டதாக எம்பி மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் தீவின் நுழைவாயில் பகுதியில் இந்து கடவுள்களின் உருவப்படங்களால் எழுந்துள்ள சர்ச்சை. இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சின் கீழ் இயங்கும் சுற்றுலா அதிகார சபையினால் மன்னார் தீவின் நுழைவாயில் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகை ஒன்றில் இந்து கடவுள்களின் உருவப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதை அடுத்து சர்ச்சை எழுந்துள்ளது. இலங்கையின் மன்னார் தீவையும் இந்தியாவின் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் வகையில் அமைந்துள்ள மணல் திட்டுக்களை ராமாயணத்துடன் தொடர்படுத்துவது குறித்து இந்த காட்சிப்படுத்தப்பட்டுள்ள படங்கள் உள்ளன. இலங்கையின் மன்னார் தீவுக்கும் இந்தியாவின் ராமேஸ்வரம் தீவுக்கும் இடையில் உள்ள கடல் பகுதியில் தொடர்ச்சியாக மணல் திட்டுக்கள் உள்ளன. இதனை இந்துக்களில் ஒரு தரப்பினர் ராமர் பாலம் என அழைக்கின்றனர். ஆதாமின் பாலம் எனவும் சிலர் இதனை குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையில் இந்த சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த அறிவிப்பு பலகையில் ராமர், ஹனுமான் ஆகியோரின் உருவப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. சுற்றுலா அதிகார சபையின் வடமாகாண அலுவலகத்தினால் இந்த அறிவிப்பு பலகை சமீபத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதி வரலாற்று முக்கியத்துவமும் சூழல் முக்கியத்துவமும் கொண்ட இடமாக கருதப்படுகின்றது. ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி வந்தான். பின்னர் இலங்கைக்கு வந்த சீதையை மீட்பதற்காக ராமர் தலைமையிலான படையினர் செல்வதற்காக அனுமான் ஒரு பாலத்தை அமைத்ததாக ராமாயணம் கூறுகின்றது. இந்த மணல் தீட்டுக்களே அந்த பாலம் என இந்துக்களில் ஒரு தரப்பினர் கருதுகின்றனர். ஆனால் இதனை ஆதாமின் பாலம் என்றே ஒரு சிலர் தொடர்ந்தும் குறிப்பிட்டு வருகின்றனர். ஆனால் இந்து சமய கடவுள்களின் படங்களை தாங்கியுள்ள இந்த அறிவிப்பு பலகை மன்னாரின் மத நல்லிணக்கத்தை பாதிக்கின்றது. இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டு வைக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் மன்னாரைச் சேர்ந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் கோரியுள்ளனர். இந்த நிலையில் மன்னார் நகர நுழைவாயிலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு பலகையை அகற்றக்கூடாது என இலங்கை சிவசேனை அமைப்பின் தலைவர் கானா சச்சிதானந்தன் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் மதங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த பிரச்சனையை தீர்க்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் கூறியுள்ளது. இலங்கையை விட்டு வெளியேறுகிறார் அமெரிக்க தூதராக பணியாற்றிய ஜூலி சங். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் படி இலங்கைக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றிய ஜூலி சுங் எதிர்வரும் 16ஆம் தேதி தாயகம் திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கொழும்பில் சுமார் 4 ஆண்டுகள் அமெரிக்க தூதராக பணியாற்றியுள்ளார். இலங்கையில் நான் கழித்த ஒவ்வொரு தருணத்தை நான் மிகவும் மதிக்கின்றேன். முதல் நாளிலிருந்தே அமெரிக்காவின் நலன்களை முன்னேற்றுவது, நமது பாதுகாப்பு கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவது மற்றும் நமது இரு நாடுகளையும் வலுப்படுத்தும்
கல்வி மற்றும் ஜனநாயக விழுமியங்களை மேம்படுத்துவதில் எனது கவனம் இருந்துள்ளது. அமெரிக்க மக்களுக்கு முடிவுகளை வழங்கும் மற்றும் சுதந்திரமான, திறந்த மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பகுதியை ஆதரிக்கும் ஒரு உறவை நாங்கள் கட்டியெழுப்பியுள்ளோம் என்று தூதர் சுங் தனது பணி பிரியாவிடை அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய அமெரிக்க தூதர் நியமிக்கப்படும் வரை துணை தூதர் ஜேன் ஹோவெல் பொறுப்பு தலைவராக பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஐரோப்பிய ஒன்றியம் இடையில் புதிய ஒப்பந்தம். அக்ரி கிரீன் முன்முயற்சி நிலையான விவசாய நடைமுறைகள் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு பகுதி திட்டத்தை தொடங்க இலங்கை அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு மானிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு, ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் இலங்கை ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றால் கூட்டாக உருவாக்கப்பட்ட இத்திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் 8 மில்லியன் யூரோ மானியத்தால் செயல்படவுள்ளது. நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி நடைமுறைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பசுமை வாய்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கான இலங்கையின் மாற்றத்தை இந்த முயற்சி ஆதரிக்கும். மேலும் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி ரப்பர் துறையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உற்பத்தி வகைகளில் மிகவும் நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக பொறுப்பான விவசாய நடைமுறைகளுக்கு மாறுவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன் சூரிய பெருமா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பாக இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவின் ஒத்துழைப்பு தலைவர் டாக்டர் ஜொஹான் எச் ஹிஸ்லே ஆகியோர் கையொப்பமிட்ட மானிய ஒப்பந்தத்தை பரிமாறிக்கொண்டனர். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்புமிக்க ஆதரவிற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்ததோடு இந்த திட்டம் சந்தை சார்ந்த மதிப்பு கூட்டல் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளுடன் மேம்பட்ட ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட இலங்கையின் நிலையான வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலுடன் நெருக்கமாக ஒத்துப்போகின்றது என்பதை குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வலுவான மற்றும் நீடித்த கூட்டாண்மைக்கு ஒரு சான்றாக நிற்கின்றது. பசுமை பொருளாதார வளர்ச்சி, நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி நடைமுறைகள் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான நமது பகிரப்பட்ட உறுதிப்பாட்டில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்கின்றது. வலுக்கட்டாயமாக கட்டப்பட்ட புத்த விகாரையை இடிக்க முடியாதா? நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன் எம்பி. தமிழ் மக்களுக்கு நீதியையும் நிலையான அரசியல் தீர்வையும் வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். யாழ் தைட்டி காணி உரிமையாளர்கள் அறவழியிலேயே போராடினார்கள். ஆனால் அவர்கள் மீது போலீசார் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டனர். வேலன் சுவாமிகள் மிக மோசமாக கைது செய்யப்பட்டார். போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டனர். பௌத்த துறவி ஒருவரை இவ்வாறு கைது செய்ய முடியுமா எனவும் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். நீங்கள் இந்து ஆலயங்கள், கத்தோலிக்க தேவாலயங்களை இடித்து அழிக்கின்றீர்கள். அப்படியானால் வலுக்கட்டாயமாக கட்டப்பட்ட புத்த விகாரியை இடிக்க முடியாதா? வடக்கு கிழக்கில் இராணுவம் இன்றளவிலும் குவிக்கப்பட்டுள்ளது. இதனை மாற்றுங்கள். தமிழர்களுக்கு நீதியையும் நியாயமான தீர்வையும் வழங்க முன்வாருங்கள் என ஸ்ரீதரன் எம்பி மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் 650 மில்லிமீட்டருக்கு மேலான மழை பெய்யும். சிரேஷ்ட விரிவுரையாளர் ராகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை. தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழ் மாவட்டத்தில் 650 மில்லிமீட்டருக்கு மேலான மழை பெய்யும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரவுள்ளது. இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகரவுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகின்றது. ஆனாலும்
கடந்த சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதன் நகரும் பாதை கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடறுத்து செல்ல உள்ளது. அத்துடன் மிக குறைந்தளவு வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் 10ஆம் தேதி வரையில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. அத்துடன் 9, 10ஆம் தேதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது. இதன் தாக்கம் டித்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்க முடிகின்றது. அத்துடன் இந்த பாதிப்பால் விவசாயிகள் பாரிய பயிரழிவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரித்த அவர், துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பில் துரித முன்னேற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 17 தொகுதிகள். தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக ஏற்கனவே கூட்டணி அமைத்த நிலையில் தற்போது பாமகவும் கூட்டணியில் இணைந்துள்ளது என்று எடப்பாடி பழனிசாமியை அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்த நிலையில் கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தினார். அதிமுக மற்றும் பாமக கூட்டணி உறுதியாக உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், முன்னதாக பாமக மற்றும் பாஜகவுக்கு தலா 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியான நிலையில் தற்போது பாமகவுக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டதாகவும், தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் தொடர்பாக ஒரு பட்டியலை அன்புமணி எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் குறிப்பாக தர்மபுரி, பாப்பிரெட்டப்பட்டி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளை பாமக கேட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திமுக அரசு 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் RN ரவியை திடீரென சந்தித்தார். சந்திப்பு முடிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தொடர்பான விவரங்களை ஆளுநரிடம் வழங்கியதாக தெரிவித்தார். கடந்த 56 மாதங்களாக கார்ப்பரேட் நிறுவனம் போல அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது என்று எடப்பாடி குற்றம் சாட்டினார். பத்திரப்பதிவுத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதால் ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று ஆளுநரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஊழல் செய்வதை தவிர வேறு எதையும் மக்களுக்கு திமுக அரசு செய்யவில்லை என்று கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி 2021 முதல் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டு பட்டியலை ஆளுநரிடம் வழங்கியதாக கூறினார். இந்த சந்திப்புக்கு திமுக ஆட்சிக்கு எதிரான அதிமுகவின் தொடர்ச்சியான அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகின்றது. ஆளுநருடனான சந்திப்பு முடிந்த பின்னர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசின் திட்டங்கள் மற்றும் நிர்வாகம் குறித்து ஆளுநருக்கு மனு வழங்கியது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அதிமுகவின் உத்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள்.
ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரித்தானியாவை மீளவும் இணைப்பதற்கு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கொண்டுவரும் புதிய சட்டம். ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரித்தானியாவை மீளவும் இணைப்பதற்கு பிரதமர் கீர் ஸ்டார்மர் புதிய சட்டம் ஒன்றை தயாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்துடன் இங்கிலாந்தை இணக்கப்படுத்த அமைச்சர்களுக்கு போதுமான அதிகாரங்கள் வழங்கப்படும் என கூறப்படுகின்றது. பிரெக்சிட் மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக முன்வைக்கப்படும் இந்த சட்டம் மூலம் உணவுத்தர நிலைகள், விலங்கு நலன் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற சில விதிகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்ட விதிகளுக்கு ஏற்ப பிரித்தானிய அரசாங்கத்தை மாற்றும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. இதனை டைனமிக் அலைன்மெண்ட் என அழைக்கின்றார்கள். இதன்படி மின்சாரம் மற்றும் கார்பன் சந்தைகளை சீரமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் அல்லது தாவர மற்றும் விலங்கு தரநிலைகள் போன்ற ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த அமைச்சர்கள் புதிய அதிகாரங்களை பயன்படுத்தலாம் என புரிந்து கொள்ளப்படுகின்றது. இங்கிலாந்து உணவு உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளை பெரும்பாலும் பின்பற்றி வருவதால் புதிய சட்டம் மூலம் சிறிய அளவிலான தாக்கத்தையே ஏற்படுத்தும் என சில அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் ஒற்றை சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய விரும்பும் சப்ளையாளர்களுக்கு இது விலை உயர்ந்த மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஆவணங்களை குறைக்கும் என்று நம்பப்படுகின்றது. எவ்வாறாயினும் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் சீர்திருத்த இங்கிலாந்து எம்பிக்கள் இருவரும் இத்திட்டங்களை எதிர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வெனிசுலா பதற்றம். உலக சந்தையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்த எண்ணெய் விலை. வெனிசுலாவில் நிலவும் நிச்சயமற்ற அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழல் காரணமாக உலக சந்தையில் எண்ணெய் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்வடைந்துள்ளது. உலக எண்ணெய் உற்பத்தியில் வெனிசுலாவின் பங்களிப்பு 1% குறைவாக இருந்தாலும் உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்புகள் அந்த நாட்டில் இருப்பது சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. உலக கச்சா எண்ணெய் இருப்பில் சுமார் 17% வெனிசுலா வசம் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அங்கு நிலவும் சூழ்நிலை சர்வதேச எண்ணெய் சந்தையின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக மாறியுள்ளது. இந்நிலையில் வெனிசுலாவில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்காவின் முக்கிய எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் விரைவில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக அமெரிக்க இராணுவம் வெனிசுலாவின் முன்னாள் தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ததாக வெளியான தகவலை அடுத்து நேற்று எண்ணெய் விலை தற்காலிகமாக சரிவடைந்துள்ளது. வெனிசுலாவின் எண்ணெய் இருப்புகள் அதிகளவில் உலக சந்தைக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பே அந்த சரிவுக்கு காரணமாக அமைந்தது. எண்ணெய் விநியோகம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் விலை குறைந்தாலும் அங்கு தொடரும் நிச்சயமற்ற சூழல் மீண்டும் விலை உயர்வுக்கு வழிவகுத்துள்ளதாக சந்தை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.